வணக்கம். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் வருஷமான ஹேவிளம்பி வருஷம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ தொகுப்பை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு சந்தேகம் இருந்துகிட்ருக்குன்னு தகவல். என்னென்னா, சார் நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா அல்லது ராசியின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா, எதன் அடிப்படையில் உங்களுடைய வீடியோ தொகுப்பை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது அத்தனையுமே லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிர் இல்லாமல் இந்த உடல் இல்லை. லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கையுமே நடந்துகிட்ருக்கோம். அதனால தான் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிகிட்ருக்கிறேன். எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். லக்னம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதனால் நீங்கள்லாம் உங்களுடைய லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தொகுப்பை பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இனி வரக்கூடிய காலங்களில் நான் போடக்கூடிய அத்தனை வீடியோவுமே லக்னத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய பலன்கள் அமைஞ்சிருக்கும். அதன் அடிப்படையிலேயே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பலன் சரியாகவே இருக்கும். இந்த தமிழ் வருஷம் ஹேவிளம்பி வருஷம் பார்த்திங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பங்குனி 31ஆம் தேதியே மகர லக்னத்தில் துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் தமிழ் வருஷம் பிறக்குது. அதுலேயும் உங்களுடைய துலா லக்னத்துக்கு 4வது லக்னமாக இந்த வருஷ லக்னம் அமைவது சிறப்பானதாகும். 4ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அதோட ஓரளவுக்கு சிறப்பான ஸ்தானம் என்று தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் வருஷத்தில் 2 முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்குது. ஒன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வாக்கில் ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும், கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. குரு பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இக்காலகட்டங்களில் சனி பகவான் தனுசு ராசியிலேருந்து விருச்ச ராசிக்கு வக்ரகதியில் ஒரு 4 மாதம் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த அத்தனை பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, உங்களுடைய துலா லக்னத்திற்கு குரு பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தால் கூட வரக்கூடிய காலங்களில் அவர் உங்களுடைய லக்னத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய விசேஷமாகும். அந்த காலங்களில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சந்தர்ப்பம், இது அத்தனையும் குரு பகவான் கொடுப்பார். உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு. அதனால் பணம் புழக்கம் நல்ல சரளமாக இருந்தால் கூட தேவையில்லாமல் பேசுதல் கூடாது, தேவையற்ற விஷயங்களை தலையிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியாக குரு பகவான் வந்து அவர் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சகோதர சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை, நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. பெரிய லெவலில் முயற்சி பண்ணுவீங்க. எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இப்பொழுது அமையும். அது மட்டுமல்ல, சனி கோச்சாரத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாக சனி இருக்கிறாரு. அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு, ப்ராப்பர்ட்டிஸ் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அதோட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துக்குரிய சனியாக வர்றதுனால ஹெல்த் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்.
சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும். உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக சனி பகவானே அமையிறது விசேஷம். லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காலங்கள் உண்டு. அந்த லவ்வால் திருமணம் நடப்பதற்கான சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு உண்டு. நிறைய என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். கம்பெனி மாற வேண்டிய சூழ்நிலை வரும். பார்க்கு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது லெஃப்ட் த சர்வீஸ் வெளியேற்றப்பட வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு அமையும். அப்படி வெளியே வந்தாலும் அடுத்த வேலைக்கு உடனே முயற்சி பண்ணி அது வெற்றி அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். 6ஆம் அதிபதியாக குரு வர்றார். 6ஆம் இடம் சர்வீஸ் ஸ்தானம். ஸோ வேலை முன்னேற்றம் உண்டு. கேரியர் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. வேலையை விட்டால் கூட மறுபடியும் வேலை அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த காலங்களில் லோன் அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலை, வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்க வேண்டிய, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கூடுதலாக இருக்க வேண்டிய காலம், காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுவதற்கான சிறப்பான காலகட்டங்கள் இந்த வருஷம் உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக செவ்வாய் வர்றார். சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. மேரேஜில் சின்ன பிரச்சனை ஏற்பட்டு மறுபடியும் திருமணம் நல்லபடியாக முடியும். சிறுதொழில் சுயதொழில் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகவே சுக்கிரன் வர்றாரு. விஷனில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. அடி வயிற்றில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 9ஆம் அதிபதியாக புதன் வர்றதுனால முன்னோர்களுடைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட வயதானவர்களுடைய சகாயம் உண்டு. அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு இருக்குது. அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ், ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமையும். 10ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு. அங்கே ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஜாப் நல்லா இருக்கும். கேரியரில் நல்லா இருக்கும். 11ஆம் அதிபதியாக சூரியன் வர்றது இன்னும் விசேஷம். உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். அங்கே ராகு பகவான் வேறு சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மை. அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பால் பிரச்சனைகள், இது ரெண்டுமே நடக்கும். 12ஆம் அதிபதியாக புதன் வர்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. தேவையற்ற விரயம், நஷ்டங்கள் ஏற்படும், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான காலங்கள் உண்டு. அதோட ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸும் ஒரு சிலருக்கு அமைவதற்கான காலங்கள் இந்த காலங்களில் உண்டு. ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஸ்பெக்குலேஷன் சிறப்பாக இருக்கும். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. 5ஆம் அதிபதியாக சனி வர்றதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சீரும் சிறப்புமான காலம். தகவல் தொடர்பு பெரிய லெவலில் முன்னேற்றம், இது அத்தனையுமே உண்டு. இந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் போக்குவரத்துக்களையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானே ஆஞ்சநேயரை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் துர்க்கையை கும்பிட்டு வாங்க. சந்தர்ப்பம் இருந்தன்னா நரசிங்க பெருமாளை கும்பிட்டு வாங்க. அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். டைம் இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க. அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலனை செய்யும். நன்றி, வணக்கம்.